ரீபூட் தான் பண்ணியிருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு தான் ரீபூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இந்த பாட்டு வரையும் பார்த்துட்டு வந்தால் அந்த அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் காட்டுவாங்க இந்த படத்தில். அது ஒரு மாதிரி சூப்பராக காட்டியிருக்காங்க. நம்ம அந்த புது புது டைனோஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரெக்ஸும் டிரெக்ஸும் கிளைமேக்ஸில் ஃபைட் வரும்னு நினச்சேன். பட் ஃபைட் வராமல் நார்மலாக முடிச்சிட்டாங்க. மற்றபடி படம் ஓவராலாக பார்க்குறப்ப நல்லா இருக்குது. பிளாக் விடோவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அவங்க ஆப்டாக வாங்கலாம்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லா பாட்டும் இட்ஸ் பெஸ்ட் ஒர்க் ப்ரோ. சீரியஸ்லி வந்து பார்த்தோன்னா விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிரமிக்கில் பார்த்துட்டு இந்த படம். ஸோ பெஸ்ட் ஒர்க். அண்டு டைனோசர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரியாலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ பிக்கஸ்ட் ப்ளஸ் சொல்லலாம் இந்த படத்தோடைய 3D எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வேற ஒரு ரொம்ப ஆப்வர்டாக இல்லாமல் ஒரு கரெக்ட் லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐமேக்ஸ்னால் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும் அப்படின்றதான் சொல்லணும். அஃப்கோர்ஸ். ஏன்னா ஐமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது நார்மலான தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ 3D எஃபெக்ட் ரொம்ப இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல்னஸும் இருக்குது லைட்டாக. படம் ஓகே தான். தூங்காமல் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் அரை மணி நேரம் லைட்டாக போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் ஃபன்னாக ஒரு கை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சிட்டிங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்க பண்ண டப்பிங்க்கு வந்து கரெக்டாக கவுண்டர் போட்டு சிரிப்பாக வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து லேக் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு டைனோசர்ஸை காட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு பீக் ஆனிச்சு. பட் மேக்ஸிமம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சயின்ஸும் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 பாட்டு கன்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆவரேஜ் தான். படம் பாருங்க சார். 3D எஃபெக்ட் நல்லா இருக்குது, சவுண்ட் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா படம். போன பாட்டோடு இந்த பாட்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் போன பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து டேரக்ஸும் இன்னொரு டைனோஸரும் அடிச்சுக்கிட்டுலாம் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த பாட்டில் அந்த அளவுக்குலாம் காட்டல. ஒரு ஸ்பீசியஸ் காமிக்கிறாங்க. ஆனால் அது தலையை மட்டும் காலை மட்டும் அப்படியே தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. முழு உருவத்தை காமிக்கல. அதனால் ஒரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். லீடு அந்த 2 டைனோஸும் சாவலை. அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுலாம் நல்லா இருக்குது. சில இடத்துல அந்த ஜுராசிக் பார்க்கோட மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக போட்டு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹெலிகாப்டர் உள்ளே பறந்து போகும்போதே அந்த மியூசிக் தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வில்லன் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். எனக்கு வில்லன் தான் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்குது. மற்றபடி வில்லன் வெயிட்டாக பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், நெகட்டிவ் இது ஒன்று மட்டும்தான். அதே ஹாலிவுட்னாலே விஷுவல் எஃபெக்ட்டுக்கு எப்பயுமே மணி போட்டு நல்லா பண்ணிடுவானுங்க. ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. 3D எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சீன்லையுமே வந்து அது க்ளோஸ்அப்பில் டைனோசர் வந்த மாதிரியோ இல்லை அந்த ஆக்டர்ஸ் ஏதோ பக்கத்தில் வந்த மாதிரியோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஆவரேஜ் தான். 2Dலே பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். புரியல. இல்லை அதுதான் பெஸ்ட். ஏன்னா ஸ்டோரி வைஸ் பெஸ்ட்டு. கிளைமேக்ஸில் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து அதை பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படியுமே நம்ம ஒரு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய 2 மிருகத்துக்கு சண்டை போட்டால் அது இதாக இருந்திருக்கும். இந்த தடவை இந்த கிளைமேக்ஸ் வில்லன் கிரியேச்சர் வந்து அந்த அளவுக்கு ஒத்து போல. ஏதோ ஏலியன் படத்தில் வந்த மூஞ்சி தூக்கி டைனோசரில் சொருவின மாதிரி இருந்துச்சு. டைனோசர் கிராஸ் மாதிரி இல்லை. அவ்வளோதான். ஒரு 2-3 சீன் இருக்கும். அந்த பெட்டாக்ஸ் வளர்க்குறவங்களுக்கு மாதிரி ஒரு சின்ன டைனோசரை வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஆப்டாக கனெக்ட் ஆகிருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தெரில. கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏதாச்சும் அடியிலேருந்து வந்துருமோன்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். மற்றபடி ஓகே தான். அவங்களுக்கு இது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் மூவியாட்டம் இருக்கும். அப்லிஃப்டிங் மூவியாட்டம் இல்லை. பிளாக் விடோ தான் அவங்களுக்கு வந்து ஒரு நேம் எடுத்த மூவி. ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து பாப்பான்னு நினைப்பாங்க. பட் ஸ்கோரிங் ஏரியா கம்மியாக தான் இருந்துச்சு பிளாக் விடோவுக்கு. ஸ்டென்ட்டுன்னு அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு சின்ன பேக்கே தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு கிரியேச்சரை பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும்தான் த்ரில்லிங்காக இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே அந்த அளவுக்கு கிடையாது. அந்த மவுண்டைன் சீன் வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு எப்பிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒர்த்து தான். ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த பழைய ஆக்டர் ஒருத்தர் வருவார், நம்ம அவெஞ்சர்ஸோட ஒருத்தர் ஆக்டர் வந்துருவார். அவரை உள்ள எங்கேயாச்சும் கொண்டு வந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரீபூட் பண்ணிட்டாங்க.
கனெக்ட் பண்ண முடியல பழைய 4 பாட்டோட சேர்த்து. அவ்வளோதான். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டிலாம் கனெக்ட்லாம் பண்ணல. இது ரீபூட்னால ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஒரு காட்டுக்குள்ளே. அதான் இந்த இடம் கொஞ்சம் வேறு மாதிரி தான். நிறையா ஸ்பீசியஸ்லாம் காமிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைனோசர்லாம் மிஸ் ஆகுது. அந்த நிலத்தில் வாழ்கிறதும் பறக்கிறதும் எல்லாத்தையும், அந்த தண்ணியில் வாழ்கிறது எல்லாத்தையும் மூணுலையும் பிடிச்சி அந்த இதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் கதை. ஒரு மாதிரி நல்லா பண்ணி படம் சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக போட்டிருந்தாங்க படம். நல்லா இருக்குதுண்ணா. பார்க்கலாம், குழந்தைங்களை கூட்டு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் 3D இன்னும் நல்ல தேட்டரில் உட்காந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம புரியல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் அந்த டைனோசர் ஒன்றும் இந்த உள்ளே வந்து செத்து போயிடும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டருக்கு தான் கொடுப்பேன். வேற நல்லா இருக்கு ப்ரோ. கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். என்ன சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு, பார்க்கலாம். ரெண்டுமே பார்க்கலாம்ண்ணா, எங்கேயும் போர் அடிக்கல, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. 3D செம்மையாக இருந்தது ப்ரோ. பார்க்க விஷுவல் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்கு. வெயிட்டாக இல்லை. அவன் வேலைக்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா பாட்டிலையும் அவன் வெளில அந்த வேலையை தான் பார்ப்பான். ஆனால் இதுலேயும் இது அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ரீபூட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக எல்லாம் சரியாக போயிடும். 10க்கு அவுட் ஆஃப் 10 தான். குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம டைனோசர்லாம் பார்த்துருக்க மாட்டோம், புக்லேயும் இதுலேயும் தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் இது ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, ட்ரைலரில் பார்த்ததோடு கொஞ்சம் சீன் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் படத்தை பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. கொடுத்த காசுக்கு வருது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. டீரெக்ஸே அடிச்சு நோத்துற மாதிரி இன்னொரு டைனோசர் இறக்கிட்டானுங்க. அது பேர் தான் என்னன்னு தெரியல. இல்லை, அது வரைக்கும் வெயிட் பண்ணல, வந்துட்டேன் நான். கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லாவே எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, எல்லா டைனோசருமே ரொம்ப ரியலிஸ்டிக்ஸாக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஸ்கோர் நிறையா இருந்துச்சு. ஸோ வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே. ஹீரோயின் அவங்க ஸ்ட்ரென்த் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க மவுண்டெயின் ஃபைட் தான் அந்த சீன்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கொரியோகிராஃபிலாம் பின்னிட்டாங்க. ஒரு அனதர் டிசர்வ் டு ஆஸ்கர் நாமினேஷன் சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. தாராளமாக குழந்தைங்களோட பார்க்கலாம் படம். உங்களுக்கு 3D எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். ஒர்த் டு வாட்ச் இல்லை, ஒர்த்தபிள் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சும்பார செம ஒர்த்து ப்ரோ. கண்டிப்பாக எனக்கு சொன்னால் இன்னொரு வாட்டி கூட நான் இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கலாம். ஸோ பெஸ்ட். ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. படம்